குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணின பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை தொடர்ந்து அனுபவித்து வருகின்ற அந்த கிரமத்திலே கண்ணபிரானுடைய திருப்பாத கேசத்தை என்று சொல்லும்படியாக திருவடி தொடங்கி திருமுடி அளவாக இருக்கிற அவயவங்களை எல்லாம் வருணிப்பதாக அமைந்திருக்கின்ற திருமொழி பதிகம் சீதக்கடலுள் என்று தொடங்குகின்ற ஒரு அற்புதமான பதிகம். பெரியாழ்வார் திருமொழியிலே இரண்டாம் திருமொழியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பதிகம். இது பதிகம் என்று சொன்னாலும் இதில் 20 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதில் யசோதையினுடைய பேச்சை பெரியாழ்வார் பேசுவதாக அவருடைய பாவனையோடு கூட பெரியாழ்வார் பேசுகிறார். ஆனாலும் பெரியாழ்வார் பிற்பட்டவராகையினாலே கண்ணபிரானுடைய பிற்பட்ட சரித்திரங்கள் யசோதை காலத்திற்கு, அதாவது யசோதனிடத்திலே கண்ணன் வளர்ந்த காலத்திற்கு பிற்பட்ட சரித்திரங்களையும் கூட இதிலே கலந்து பேசுகிறார். இது பொருத்தமானதே என்று வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள். அதிலே நாம் இன்றைய தினம் 3வது பாசுரத்தை நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். இந்த 3வது பாசுரத்திலே என்ன காட்டுகிறாள்னா, அந்த திருவடியிலே முதல் பாசுரத்திலே பாதம் என்று பொதுவாக சொன்னார், 2வது பாசுரத்திலே விரல்களை சொன்னார். இப்பொழுது 3வது பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய கணைக்கால்களை சொல்லுகிறார். கண்ணபிரானுடைய கணைக்கால்கள் அதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். அனைத்தார கொண்டு கிடந்தவி பிள்ளை கணைக்காலில் வெள்ளி கலனின் இளங்கம் கணைக்கால் இருந்தவாரே காரிகையே வந்து காணீரே. எம்பெருமான் எப்படி எழுந்தருளியிருக்கிறான் என்னால் அதை தெரிவிக்கிறார் பாருங்கள். அவன் பனைத்தோள் இளவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு. பனைத்தோள் இளவாய்ச்சி என்கிறது யசோதையைத்தான் குறிக்கிறது. ஆக யசோதா பாவனையிலேயே சொல்லுவதாக கொண்டால் அப்படி பனைத்தோள் இளவாய்ச்சியான என்னுடையா என்று பொருள் சொல்லணும். அதாவது நல்ல மூங்கில் பனைத்திருக்கிறா போல அழகான தோளை உடையவளா பனைத்தோள் இள ஆய்ச்சி. அவருடைய பால் பாய்ந்த கொங்கை என்னால் பால் பெருகும்படியான அவருடைய ஸ்தனங்கள், அவற்றை அணைத்து கொண்டு கிடக்கிறான் கண்ணன். அவன் உண்ணுவதற்காக, பாலை உண்ணுவதற்காக அப்படி தாயாருடைய ஸ்தனங்களை அணைத்து கொண்டு கிடக்கிறானா. அப்படி அனைத்தாறு உண்டு கிடந்த இப்பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய இணைக்காலில் வெள்ளித்தலை நின்னிலங்கும் கணைக்கால். இணைக்கால் என்னால் ஒன்று போலே இருக்கக்கூடிய ஒரு கால் மற்றொரு கால். அதாவது எல்லாருக்கும் 2 காலம் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று நினைத்திருக்கிறோம். ஆனால் சாமான்யமாக அப்படி தோன்றுகிறதே தவிர நன்றாக உள்புகுந்து ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றை போல் ஒன்று இருக்காது என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் பகவான் சகல சாமுத்திரிகா லட்சணங்களும் பொருந்தியவன் ஆகையினாலே அவனுடைய அவதாரத்திலேயும் அவனுக்கு அந்த இணைக்கால்கள் என்னால் அப்படி ஒன்றுக்கொன்று இணையாயிருக்கக்கூடிய திருவடிகள் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட சமவிபக்தாங்கா என்று சக்கரவர்த்தி திருமகனை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட அவனுடைய அவயவங்கள் அத்தனையும் ஒன்றுக்கொன்று சமமாயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இங்கேயும் இணைக்காலில் வெள்ளித்தலை நின்னிலங்கன் கணைக்கால் என்று வெள்ளியிலே செய்யப்பட்ட அந்த என்ன ஆபரணங்கள், சலங்கை அல்லது பாடகம் என்று சொல்லுவார்கள், பாத கடகம், அதுபோல வெள்ளித்தலை, அதுதான் தமிழிலே தலை என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வெள்ளித்தலை நின்று இலங்கும்படியான கணைக்கால்கள், கண்ணனுடைய கணைக்கால்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வந்து பாருங்கள் காரிகையில், வந்து பாருங்கள் 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 என்று யசோதை அழைத்தாள் அந்த காலத்திலே. அந்த பாசுரத்தை இப்பொழுது பெரியாழ்வார் அனுபவித்து சொல்லுகிறார். கணைக்கால் இருந்தவா காணீரே என்று இந்த 3வது பாசுரத்திலே அனுபவித்தார். அடுத்தபடியாக 4வது பாசுரம், அதுல கணைக்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய அவயவமான முழங்காலை அனுபவிக்கிறார். கண்ணனுடைய முழங்கால் எவ்வளவு அழகா இருக்கிறது
என்ன அந்த முழங்காலை கொண்டு அவன் செய்த காரியம் என்ன என்று அத்தையும் தெரிவிக்கிறார் இந்த 4வது பாசுரத்தில். உழந்தாள் நறுனை ஓரோ தடா உண்ணா இழந்தாள் எறிவினால் ஈர்த்தெழில் மத்தேன் பயத்தால் தவழ்ந்தார் முழந்தாள் இருந்தவாரே புகழ் முறையீர் வந்து காணீரே. இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், யசோதை பிராட்டி மிகவும் சிரமப்பட்டு கடைந்து திரட்டி வைத்த வெண்ணெய் அதை கண்ணபிரான் உண்டு விட்டபடியினாலே அவள் கோபம் கொண்டு கண்ணனை உரலோடு கட்டி போட்டாள். அப்பொழுது கண்ணபிரான் தவழ்ந்து சென்றான் அல்லவா. தவழ்ந்து சென்றது எத்தாலேன்னா அவனுடைய முழங்காலே அல்ல. அதனால் அந்த முழந்தாள் இருந்தவா காணீரே என்று முழந்தாளை வந்து பாருங்கள் என்று அழைக்கிறார். அப்படி அழைக்கிற பொழுது அந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், உழந்தாள் நறுனை யசோதை பிராட்டி இருக்கிறாளே அவள் மிகவும் உழந்தாள் என்னால் சிரமப்பட்டாள், சிரமப்பட்டு கடைந்தாள், ஆயாசித்து கடைந்த வெண்ணெய் என்கிறார். வெண்ணெயை கடையணும்னா என்ன காரணம்? அது ஆய்ப்பாடியிலே அந்த பசுக்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பாலெல்லாம் அவ்வளவு நன்றாக கெட்டியாக இருக்கக்கூடிய பால். அதை தோய்த்தால் அது தயிர் என்பது கல் போல இருக்கும். அதை கடைவது என்பதே மிகவும் சிரமமான காரியம். அதுவும் தவிர என்ன சொல்லணும், கண்ணன் கூட தயிரை மோராக்க ஒட்டேன் என கடைவதை தடுப்பனாகினாலே அதனாலும் இவள் சிரமப்பட்டு கடைந்தாள் என்னெல்லாம் சொல்லலாம். அப்படி அவள் மிகவும் சிரமப்பட்டு நறுனை ஓரோ தடா உண்ண அவளும் கடைந்து வெண்ணெயை திரட்டி திரட்டி ஒவ்வொரு பாத்திரத்திலே சேமித்து வைக்கிறாளாம். ஆனால் கண்ணபிரான் என்ன செய்கிறானா, ஓரோ தடா உண்ணா ஒவ்வொரு தடாவாக அவன் உண்டு விட்டான் என்கிறார். ஒவ்வொரு பாத்திரத்திலே வைத்ததையும் தனித்தனியாக எடுத்து உண்டு விட்டான். நறுநெய் என்றுதானே சொல்லி இருக்கிறது என்று நீங்கள் கேட்க வேண்டாம். நறுநெய் என்னால் நெய் என்கிறது வெண் நெய் என்கிறது தான் வெண்ணையாகிறது. வெண்மையான நெய், அதாவது அதனுடைய பெயர் நெய் என்பதுதான். அது வெண்மையாக இருக்கிறபடியினாலே அதற்கு வெண்மை நெய் என்பதுதான் வெண்ணெய் என்று ஆகிவிட்டது. அதனால இங்கே சொல்லப்படுகின்ற நெய் என்கிறது அது வெண்ணையைத்தான் குறிக்கிறது. ஆக உழந்தாள் நறுநெய் ஓரோ தடா உண்ணா, இப்படி எல்லா தடாக்களிலும் இருக்கிற வெண்ணெயெல்லாம் எடுத்து கண்ணன் உண்டு விட்டான். உடனே யசோதைக்கு கோபம் வந்து விட்டது. என்ன கோபம் அவளுக்கு? வெண்ணையெல்லாம் போய்விட்டதே என்று கோபமா என்றால் மேலே சொல்லுகிறார் பாருங்கள், இழந்தாள் எரிவினால். இழந்தாள் என்னால் இவற்றையெல்லாம் இழந்து விட்டோமே என்கிற எரிச்சலினாலே என்கிறார் ஆழ்வார் பாசுரத்தில். இழந்தாள் என்பதற்கு அற்புதமாக மணவாள மாமனிகள் என்ன அர்த்தம் காட்டினார்? வெண்ணையை இழந்து விட்டோமே என்கிற எரிச்சல்னாலே என்ற பொருள் என்னால் அதல்ல, குழந்தையை இழந்து விட்டாளாகவே நினைத்தாள் என்று சாதிக்கிறார். இவ்வளவு வெண்ணையை எடுத்து உண்டால் இந்த சிறிய குழந்தைக்கு ஜீரணம் ஆகாதே, இந்த குழந்தையினுடைய உடலுக்கு திருமேனிக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டால் என்ன பண்ணுவது என்று அவள் அஞ்சினாளாம். ஆக இழந்தாள்ங்கிறதுக்கு வெண்ணையை இழந்தாள்னு குழந்தையே இழந்தாளோ என்று நினைக்கும்படியாக அவ்வளவு அவளுக்கு பயம் ஏற்பட்டது. இழந்தாள் அறிவினால் என்ன பண்ணினாள்? ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம்பாலோச்ச. எழில் மத்து என்னால் ஒரு மத்து, அந்த மத்து தயிர் கடையறதுக்காக வைத்திருந்த மத்து. அந்த மத்தை சுத்தி ஒரு கயிறு இருந்தது. இந்த கயிறு கூட எப்படின்னா பழம் தாம்போன்ற ரொம்ப பழமையான கயிறா, ரொம்ப கடைந்து 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 இற்று போன தாம்பு என்கிறார். கயிறெல்லாம் வாங்கினான். முதலிலே நல்ல உறுதியான கயிறை கொண்டு எருதுகளை கட்டுவார்களாம். அது கொஞ்சம் தளர்ந்து விட்டதானால் கயிறு, அந்த கயிற்றை கொண்டு பசுமாடுகளை கட்டுவார்களாம். ஏன்னா பசுன்றது கொஞ்சம் மென்மையானது. அந்த பசுமாட்டை கட்டியும் கொஞ்சம் தளர்ந்து போய்விட்டதானால் அந்த கயிற்றை கொண்டு கன்றுக்குட்டியை கட்டுவார்களாம். இன்னும் கொஞ்சம் மெல்லிசா போடும் அந்த கயிறு. கன்றுக்குட்டியை கட்டியும் அது தளர்ந்து போய்விட்டதானால் அதற்கு பிறகு அந்த கயிறை தயிர் கடைவதற்கு வைத்துக் கொள்வார்களாம். இப்பொழுது என்னன்னா தயிர் கடைவதற்கும் உபயோகம் இல்லாத ஒரு கயிறு, ஒழிஞ்சான முட்டுனா வேற எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு கயிறுனா அது கண்ணனை கட்டுவதற்கு வைத்துக் கொள்வார்களாம் என்று இப்படி வேடிக்கையாக சொல்லுவதுண்டு. ஆக பழந்தாம்பாலா ஓச்ச, பழந்தாம்பால் அவனை கட்டுவதாக அவள் அப்படி கையை ஓங்கினாள். அப்பொழுது உடனே அவனை கட்டினாள். ஆக இழந்தாள் அறிவினால் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான். உடனே எங்கே நம்மை யசோதை அடித்து விட போகிறாளோ என்ற அச்சத்தினாலே கண்ணன் என்ன பண்ணினானா அப்படி
தவழ்ந்து சென்றானாம், அந்த இடத்தை விட்டு அகன்று ஓடுவதற்காக அப்படி சென்றானாம். அப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய முழந்தாள் இருந்தவா காணீரு, இந்த முழந்தாள் என்ன அழகாக இருக்கிறது, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு அந்த முழந்தாளை காட்டுகிறார்கள். முகழ் முலையீர் வந்து காணீர், அழகிய ஸ்தலங்களுடைய பெண்களே நீங்கள் வந்து பாருங்கள் என்று தெரிவிக்கிறார். இதற்கு அடுத்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த எம்பெருமானுடைய திருத்துடைகள், முழந்தாளுக்கு மேலே இருப்பது கண்ணபிரானுடைய திருத்துடைகள் அல்லவா, அந்த துடைகளை ஒரு பாசுரத்திலே வர்ணிக்கிறார், அழகாக தெரிவிக்கிறார். உறங்குவான் போலே கிடந்தவி பிள்ளை அறந்தொழிலணியன் மார்பை ஒன்கேண்டான் உறங்குகளை வந்து நானீரே குவிமுறையில் வந்து நானீரே. பெண்கள் எல்லாரும் வந்து பாருங்கள், அந்த கண்ணபிரானுடைய குரங்கு, குரங்கு என்னால் வள்ளி நரகரம், தமிழிலே பெரிய ரா என்று சொல்லுவார்களே, அந்த ரா போட்டா அதுக்கு குரங்கு என்னால் துடை என்று அர்த்தம். கண்ணபிரானுடைய தொடையழக வந்து பாருங்கள். அவன் என்ன பண்ணினான் என்னால், அந்த தொடையிலே இருந்து கொண்டு அவன் பண்ணின காரியம் ஒன்று உண்டு என்னால், யாருடைய தொடையிலே என்ன, அது வேறொருத்தினுடைய தொடையில் என்ன பண்ணினான், பிறங்கிய பேச்சு முரசு வைத்துண்டிட்டு, பிறங்கிய பேச்சு மிகவும் பிரகாசமா இருந்தான், கோபத்தினாலே ஜுவலித்துக் கொண்டு வந்தாள் அந்த பேச்சு. பேச்சு என்னால் ஆர், அவள் தான் பூதனை, கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்று தன்னுடைய ஸ்தனத்திலே விஷம் தீர்த்தி கொண்டு வந்தாள் அல்லவா. அப்படிப்பட்ட பூதனை என்கிற அரக்கியை பிறங்கிய பேச்சு அவளுடைய முறை சுவைத்து உண்டான் கண்ணன். உண்டிட்டு உண்டு என்ன பண்ணினான், அவளுடைய உயிரையும் வாங்கி விட்டான், உயிரை பக்த வாங்கி உண்ட வாயான் என்று ஆழ்வார்கள் எல்லாம் பல பல பாசுரங்களிலே அனுபவித்திருக்கிறார்கள். அதைத்தான் பிறங்கிய பேச்சு முறை சுவைத்துண்டிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணினானா, உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை, இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய அரக்கி, அதுவும் அவள் கீழே உயிரை விட்ட பிற்பாடு விழுந்து கிடந்ததை பார்த்த உடனே பெரிய மலை சாய்ந்தால் போல இருக்கிறது. ஆனால் இவரோ கண்ணன் ஒன்றுமே அறியாத குழந்தையை போல அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறார் போல இருந்தான். உறங்குவான் போலே என்னால் என்ன அர்த்தம், ஒன்றுமே தெரியாதவனை போல, குழந்தை தூங்குகிறார் போல அப்படி கிடந்தானாம், பெரிய காரியத்தை செய்துவிட்டு. உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை, ஆனால் இவன் ஆர் தெரியுமா, இவன் சிறு குழந்தை என்று நினைக்க வேண்டாம், இதற்கு முன்னாலே இவன் செய்த காரியம் என்ன என்னால், மரங்கொளிரணியன் மார்பை முன் கீழ்ந்தான். இதே பூதனையை போல அவனும் வஞ்சகத்தோடு தான் இருந்தான். யாரு, ஹிரண்யன் என்கிற அசுரன். அவன் என்ன செய்தான் என்னால், மரங்கொளிரணியன், மரம் என்னால் நெஞ்சுக்குள்ளே மரம், விரோதத்தை நிறைத்துக் கொண்டிருந்தான். என்ன பண்ணினான் எம்பெருமானால், அந்த விரோதம் இருக்கிற நெஞ்சையே கீண்டு விட்டான். மரங்கொளிரணியன் மார்பை முன் கீழ்ந்தான். அவன் நரசிம்ம பெருமானாக வந்து அவனுடைய மார்பை தன்னுடைய இரண்டு கைகளாலே கிழித்து புகட்டான் என்று தெரிவிக்கின்றார். இது யசோதா பாவனையிலே பாடுகிற பாசுரமாய் இருந்தால் யசோதைக்கு இந்த செய்தி தெரியுமா, நிருசிம்மனாக இருந்தவன் தான் கண்ணனாக வந்து அவதரித்தான் என்று அவளுக்கு தெரியுமா என்று நாம் கேட்க வேண்டாம். இதை அருளி செய்வ ஒரு பெரியாழ்வார் ஆகையினாலே, அவருக்கு இந்த விஷயம் தெரியும் ஆகையினாலே அவர் அதையும் சேர்த்து சொல்லுகிறார். இந்த இடத்துல யசோதனுடைய வார்த்தை என்னால் எது கேட்டார், அவள் அந்த குரங்குகளை வந்து காணீரே, தொடைகளை வந்து பாருங்கள் என்று சொன்னாலே, அது மட்டும்தான் அந்த யசோதனுடைய வார்த்தையாகவும் மற்றவையெல்லாம் ஆழ்வாருடைய வார்த்தையாகவும் நாம் கொள்ளலாம். அது என்ன ஆச்சரியமான செய்தி இதிலே சொல்லப்படுகிறதுனா, கண்ணபிரானுடைய தொடையை வந்து பாருங்கள் என்கிறாள். அந்த கண்ணபிரான் என்ன செய்தான், ஒருத்தினுடைய தொடையிலே இருந்து அவளை முடித்தான் பூத்தனையை, இன்னொருத்தனை ஹிரணியனை தன்னுடைய தொடையிலே வைத்துக் கொண்டிருந்து அவனை முடித்தான். அப்படி தொடையிலே கிடந்தும் முடித்தான், தொடையிலே கிடத்தி வைத்தும் முடித்தான். அப்படிப்பட்ட கண்ணனுடைய தொடையை வந்து பாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே அவள் அழைப்பதாக அற்புதமாக அமைந்திருக்கிறது. இன்னும் அவனுடைய அவயவங்களை மேலே அனுபவிப்போம்.